கடந்தது அவர் வாழ்வு அந்த நான்முகன் விதித்தவார் அவள் உடலோடு ஆவியும் உண்மையாய் கலைஞர்க்கு உதவினார் அவர் செழுமை நேரு விடங்கொண்ட படமீது ஜெயலித்த பரந்தாமன் அந்த விஷ்ணுவின் பாதம் காண இடம் விட்டு சென்றாயோ என் சொல்வேன் சீனுவாசன் இயற்கையை தழுவினாரே தென்றல் காற்றே கொஞ்சம் நின்று தென்றல் காற்றே கொஞ்சம் நீங்கி தென் இலங்கையில் தமிழர்கள் படும் நிலையை சொல்லு ஆண்டவனே சற்று நில்லு பைத்தாமாடி மாண்ட சீனுவாசன் மாய்கையை சொல்லு ஆண்டவனே சற்று நில்லு இந்த நாடகத்துறைக்கு வெகு பாராட்டுக்குரிய ஆசிரியர்களே தனி சிறப்பு வாய்ந்த ஆசிரியர் இந்த பைத்தாம்பாடி சத்திரம் நன்மைகளில் பிறந்து இந்த நாடகத்துக்கென்று பல துண்டுகளை நிலைநாட்டி கடைசி வரை அவர் மூச்சு நிற்கும் வரை இந்த நாடக தொண்டை தெய்வமாக மதித்து வழிநடத்தியவர் சீனுவாச வாத்தியார் அவர்கள் இல்லையா? அவரை பேசிட்டு இருக்கோம்னா நிறைய பேசலாம். ஆமாங்க, அவர் நினைவா பேசுறதுக்காக தான் இந்த விழாவே. ஆமா, நாடகம் நடக்கிறது வேறு, அவரை பத்தி சிலர் பேசணுங்கிறதுக்காக தான் இந்த விழா. அவர் நினைவாற்றலாக இல்லையா? கடவுள் யாராருக்கு என்னென்ன நேரம் விதிச்சிருக்கிறானோ அதுதான் நடந்துட்டு இருக்கும். கண்டிப்பா யாரும் நினைக்கிற மாதிரி யாரும் இல்லை, கிடையாது. இது எல்லாம் தெய்வ செயல், இறைவனுடைய திருவிளையாடல்கள். ஆமா, இது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அந்த ஆண்டவனே சற்று நில்லு மாண்ட சீனுவாசன் மாகிய சொல்லு ஆண்டவனே சற்று நில்லு மணி விளக்காக பைத்தாம்பாடி தோன்றும் மூவாரில் உல்லாசை தூண்டா மணி விளக்காக பைத்தாம்பாடி தோன்றும் மூவாரில் உல்லாசை கண்ணன் ராயர் சீனுவாசன் அவரை நான் பார்த்ததில்லை, மூத்தவரை சொல் கேள்விதான். ஆமா, அவரு இந்த 3 பேருமே அவங்க செய்த புண்ணியம் இந்த நாடகத்துறைக்காகவே தன் 3 பேரும் அவங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். உண்மை. அவங்க தந்தையார் செய்த புண்ணியமோ அவர்கள் ஆன்மா செய்த புண்ணியமோ தெரியாது இல்லையா? யாரையும் ஒருவரை வச்சு ஒருவரை வந்தோம் அப்படிங்கிறது இல்ல. நாடகத்தினாங்க அப்படி சமா போட்டாங்க, சமா போட்டு கடைசி வரை சமாவோடு இறந்துட்டாங்க. ஆமா, அங்க போன இங்க போன இங்க வந்த அப்படின்றது இல்ல. எத்தனையோ ஆசிரியர்கள் அவர் கம்பெனியில் நடத்திருக்கிறாங்க. ஆமா, தூண்டா மணி விளக்காக பைத்தாம்பாடி தோன்றும் மூவாரில் உல்லாசம் மீண்டார எப்ப சுவாமி நாடக தலைவனா இன்னும் சின்னவர் சீனுவாசன். இந்த ஐயப்ப சுவாமி நாடகம் சாமாவை நிறுவி எந்த வருஷம்பா 1970 ஐயப்ப சுவாமி நாடக குழுவினை நிறுவி இந்த 2025 இதுவரை சுமார் 55 வருஷமாக 57 ஆண்டு காலமாக இந்த சமாவினை நிறுவி மூச்சு அந்த நாடகத்துறையோடு நின்று போச்சவர். ஆமா இல்லையா? மீண்டார் ஐயப்ப சுவாமி நாடக தலைவனா சின்னவர் சீனுவாசன் அவர் மேனி மறைந்தது இன்று உடல் மேனி மறைந்தது இன்று அவர் இன்னும் புகஞான கலைகளும் உண்டு தென்றல் காசே கொஞ்சம் நில்லு
துறைக்கு தன்னை அர்ப்பணித்து ஒரு சில ஆசிரியர்களுக்கு ஒரு சில வேடங்கள் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா. சின்னூர் சமாவுக்கு நான் வரும்பொழுது 1998 1998 நானும் வீரசிங்கன் உப்ப நாடகாசிரியர் குமாரவேல் அவர்களும் அந்த கம்பெனிக்கு வந்தோம். செல்ல பிள்ளைய வச்சிருந்தார் என்ன. அவர் நான் வரும்போது தேவந்தூர் சாமி, தேவந்தூரார் புள்ள கண்ணன் நாங்கள் இருந்தோம். இடையில 2 பேருமே நின்றுட்டாங்க. இப்போ நான் சொல்றது மாணிக்கவேல் அண்ணனுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 3 வேஷம் சரியா இருக்கும் எனக்கு. பொண்ணு வேஷம் 1, அரை வேஷம் 1, கட்டை கட்டிக்கிற வேஷம் 1, 3 வேஷம் செல்ல பிள்ளைய வச்சிருந்தாரு இல்லையா. அந்த நேரங்களிலேயே ஒரு சில நாடகங்களை செவ்வன செய்து நடிப்பவர் சின்னவர். ஆமா. என்ன புத்தங்க புஜவல்லல் சக்தி ஹரிச்சந்திரன், புத்தங்க புஜவல்லல் சக்தி ஹரிச்சந்திரன், உண்மை சீரன் கண்ணன் வேடம், உண்மை சிவன் கண்ணன் வேடம், வெற்றி வஜியன் அந்த வீரன் துரியோதனன், வெற்றி வஜியன் கண்ணன் வீரன் துரியோதனன், வேலும் சந்துரு நல்ல பாடம். உத்தங்க புஜவல்லல் வேஷம் விசாலவதியில அவரு உத்தங்க புஜவல்லல், மாணிக்கவேல் அண்ணன் விசாலவதி. இது போன்று அந்த நேரங்களில் அந்த நாடகம் சிறப்பாக எங்கே போனாலும் விசாலவதி. அதுபோல் ஹரிச்சந்திரா, சந்துரு மகாராஜன் சந்துரு, இன்னும் வேற வேஷம்லாம் நிறைய நடத்தினா எனக்கு தெரியல எந்தெந்த வேஷம் பிரிஞ்சு ரொம்ப காலம் ஆகி போச்சு இல்லையா. புத்தங்க புஜவல்லல் சக்தி ஹரிச்சந்திரன், உண்மை சீரன் கண்ணன் வேடம், வெற்றி வஜியன் கண்ணன் வீரன் துரியோதனன், அவர் வேணும் சந்துரு நல்ல பாடம், அவர் வேணும் சந்துரு நல்ல பாடம், விண்ணுலகம் சென்றதேனோ, அவர் விண்ணுலகம் சென்றதேனோ, விசாலமான கலை நடந்தது தானோ, தென்றல் காற்றே கொஞ்சம் இல்லை. இந்த கலைகளுக்கு எத்தனையோ தூண்டுகோலாக இருந்த ஐயா சீனிவாசன் அவர்கள் எத்தனையோ பேர்கள் இங்கு வந்து உருவாகி இருக்கிறார்கள். கண்டிப்பா இல்லையா. அவர் கூட நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு ஜனார்த்தனா, நீ சமா தலைவனா வருவ, அந்த தலைமை பதவி உனக்கு பொருந்தும், நீ சிறப்பா இருப்ப இந்த துறையில. 98 சொல்றாரு. 98 சொல்றாரு. 2002 நான் வாத்தியார். 2002 வாத்தியார்னா குடும்பச்சி அப்படி நடத்துற இல்லை, ஆசிரியர் வேஷம் இல்லையா. அவர் சொன்ன சில காலங்களிலே அந்த வாக்கு பலிதம் உண்டு அவர்கிட்ட, அது பழிச்சது இல்லையா. அது போன்று நாடகத்திற்கு தன்னை அர்ப்பணித்து இந்த பைத்தாம்பாடி சத்திரம் எங்க இருக்கு அப்படி என்று பல மாவட்டங்களுக்கு எடுத்து காட்டியவர் ராயர் சீனிவாசன். நல்லூர் ராயர் சீனிவாசன். இவங்களால தான் இந்த பைத்தாம்பாடி சத்திரங்கிறது எங்க இருக்கு, பைத்தாம்பாடி ஊருங்கிறது எங்க இருக்கு அப்படி என்று வெளி உலகங்களுக்கு காட்டி நாடகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து பல ஆசான்களை உருவாக்கி பல மாணவர்களாக வந்தவர்களை ஆசானாக உருவாக்கி இந்த இது இன்னும் எதிர்காலங்கள் நிறைய இருக்கு அப்படி என்ற அனைவர்களுக்கும் தட்டி தழுவி பாராட்டி யாரும் வேண்டா வெறுப்பா அவர் இருந்ததில்லை. பிற நாடக ஆசிரியர்கிட்ட அவர் வேண்டா வெறுப்பா நடந்துகின்றது இல்லை, கிடையாது. அவருக்கு தெரிஞ்சது ஒரு சில அறிவுரைகள் சொல்லுவார், எல்லாத்தையும் எளிமையா பழகுவார். நம்ம இங்க உட்காந்துட்டு இங்க வான்னா வருவார். ஆமா, நம்மள கூப்பிடுறான் நம்ம உட்காந்துக்கணுன்ற அந்த அகந்த இருக்காது, ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டார். ஆமா, வந்து அரியாப்புள்ள மாதிரி கேட்பாரு, பேசுவார். அதனாலதான் அவர் செய்த இங்க நாடகத்து வரும்போது 98 அவரு தம்பி கஜேந்திரனா இல்ல இன்னொரு தம்பி அண்ணனா தம்பியா தெரியல, இங்கதான் நாடகம் இந்த இடத்துல முடக்குல தான் நாடகம். முடக்கு தானே? ஆமா ஆமா, தான் இங்க நாடகம் நடக்குது. மடியில உட்கார வச்சிருந்த ஒரு பிள்ளைய நான் என் மடியில, அப்ப சின்ன பிள்ளைங்க ஞாபகம் இருக்கான்னா உங்களுக்கு
படியில உட்கார வச்சிருந்தேன் நான் இங்க வரும்பொழுது எந்த பிள்ளைன்னு தெரியல எனக்கு சரியா ஞாபகம். அது போன்று இந்த கலைஞனுக்காக அர்ப்பணித்த வர முடியாத சூழ்நிலை எனக்கு அது வேலை. ஆனா வரணும், வேற வழி இல்லை. அவருக்காக நம்ம வந்து போவோங்கிறதுக்காக வந்தேன். கண்டிப்பா இல்லையா? தூண்டுகோலாக நின்ற ஆசான் அவர்கள், துணையாக இருந்த அவரோடு நடித்த ஆசிரியர்கள் பெருமக்கள், சக நண்பர்கள், மனைவி மக்கள், இந்த 16 நாட்களாக விட்டு பிரிந்து மனைவி மக்களோடு மாணிக்க வேலனும் மல்கி மங்கி அழுகின்றார். மனைவி மக்களோடு மாணிக்க வேலனும் மங்கி மல்கி அழுகின்றார். அவருக்கு துணைய கையேந்திரம் துன்பம் என்ன சொல்லி தோன்றுமே கீழ் வீழ்கின்றார். அவர் தோன்றுமே கீழ் வீழ்கின்றார். இந்த 16 நாட்களாக மனைவி மக்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரு குரல் இன்று போய்விட்டதே. அப்படி என்ற அவர்களுக்குள்ள ஒரு மன தாக்கம். அது போன்று அந்த 16 நாட்களாக எத்தனையோ ஆசான்கள் என் வயசுக்கு பார்த்தது இருக்கிற நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சில பெரியவங்க எத்தனையோ பேரை பார்த்திருப்பாங்க. ஒரு ஆசிரியர் கூட நட்பாக இருந்து கடைசி வரை இனப்பிரியாது இருந்தவர்கள் ஒரு சிலரே. அந்த ஒரு சிலரில் எடுத்துக்காட்டு சீனிவாச வாத்தியார் ஐயா, மாணிக்க வேலன் அவர்கள். இல்லையா? அந்த இறப்புக்கு வரும்பொழுது மாணிக்க வேலன் தம்பி ஜனார்த்தனா அனாதியா போட்டா என்னை சின்னவர் விட்டுட்டு போட்டாரான்னு கதறி எழுதாரு. அதே மாதிரி பிள்ளைகளும் அப்பா போச்சுன்னா என்ன கல்வி இருக்காது. பிள்ளைகளுக்கு ஆதார வழிகாட்டி தந்தை ஆசான் போல ஒரு ஆதார வழிகாட்டியா இருப்பது தந்தை இல்லையா? இந்த 16 நாட்களாக அந்த பிள்ளைகளும் அவரோடு இருந்தவர்களும் இல்லையா? மனைவி மக்களோடு மாணிக்க வேலனும் மங்கி மல்லி அழுகின்றார். துணைய கையேந்திரம் துன்பம் என்று சொல்ல தோன்றுமே கீழ் வீழ்கின்றார். அவர் துயரம் துடைப்பது யாரு? அவர் துயரம் துடைப்பது யாரு? அவருக்கு துணையாகவே இருப்பாரு என் நேரும் காட்டே கொஞ்சம். இவர்கள் நாடகம் தோன்றிய காலங்களில் இந்த ஊரில் பிறந்து இவர்கள் நாடகத்திற்கு வந்த காலங்களில் இருந்து கண்ணன் ராயர் கலியன், இது கண்ணன் ராயர் சீனிவாசன். அந்த கண்ணன் ராயர் சீனிவாசன் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கும் காலத்தில் இருந்து இதுவரை அவரு பாடம் கூத்தாடிச்சோ அவர் செய்யுள் புராணோ இதிகாசம் என்பது 2ஆம் பட்சம். இதுவரை அவர் நாடகம் நடத்தினது ஆரம்ப காலங்களில் இருந்து மறைந்த சங்கீத வித்வான் ஆனத்தூர் சீனிவாசன் ஆசிரியர் அவர்கள் அவர் போயிட்டாருன்னு நினைச்சோம். மீண்டும் ஒரு சீனிவாசன் முடிச்சுக்கிட்டான்டா அப்படி என்று அந்த சங்கீத வித்வானை மறைத்தவர் இந்த சீனிவாசன். ஆனத்தூரார் போல அவர் குரல் கூத்தாடிச்சு, அவரு குரல் வளம் கூத்தாடிச்சு இல்லையா? பாடம் 2ஆவது பட்சம். அது போன்று வெங்கல துணின்னு சொல்லுவாங்க, மங்கள ஓசையும்பாங்க, வெங்கல துணியும்பாங்க இல்லையா? அந்த வெங்கல துணியோசை சங்கீத வித்வான எங்கோ எப்போ காண போறோம். வெங்கல துணியோச சங்கீத வித்வான எங்கோ எப்போ காண போறோம். கண்குள் வந்தார் போல எங்கள் கலைஞர்கள் கண்கள் எங்கி மனம் தேரும். நாங்கள் கண்குள் வந்தார் போல எங்கள் கலைஞர்கள் கண்கள் எங்கி மனம் தேரும். கண்கள் எங்கி மனம் தேரும். எத்தனையோ ஆசான்கள் வழிகாட்டியாக இருந்து குரலிலே மேற்போக்காக இடம் பிடித்து மறைந்த என் மானசீக குரு சடையாண்டிகுப்பம் காசிநாதன் வாத்தியாரு ஆனத்தூரார் கூட வேஷம் ஆட பிடிச்சுமா. அது அவரே சொன்னது. இது எப்போன்னா அந்த 98 99ல அப்ப ராயர் வாத்தியார் அண்ணா தனியா சமா வச்சு நடத்துறாரு. இவங்க தனி சமா, நல்லூர் தனி சமா. அப்போ அந்த புருஷானூராரு பாகூர்ல இருந்தார் அவருக்கு தாமோதரன் ராமகார். அவரு முதலீடு வைத்து நல்லவர் ஆசிரியர் வச்சு அவங்க தனியாக நடத்துறாங்க. அப்போ வந்து சடையாண்டி உத்தார் அங்க இருக்காரு. அப்ப நான் போறேன் நாடகத்திற்கு.
அப்போ பேசிட்டு இருக்கிறோம் வாத்தியார் இந்த சடையாண்டித்தார்கிட்ட. அவர் போன பிறகுப்பா ராயர் சீனிவாசனை கொஞ்சம் பிடிக்கும்பா எனக்கு. அவனுக்கு கூட செத்த பாடினா பரவாயில்லைன்னு தெரியும்பா. அவர் சொன்னது அவனு ஒன்று, நான் சொல்லலை. அவரு சடையாண்டி கூப்பிட்டார். அந்த பிள்ளை கூட பாட எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னாரு. இது எங்கன்னா கயப்பாக்கம் பண்ருட்டிக்கிட்ட. அங்கதான் கயப்பாக்கங்கிற ஊரில் நாடகம் வந்து கவனம் இல்லை எனக்கு. அங்கே பேசிட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் ஒன்றா. 98, 99. அது போன்று அந்த குரல் ஓசை சில காலங்களில் ஒரு மனிதனுக்கு கொடுப்பன இவ்வளோதான்றாங்க இல்லையா? அவ்வளோதான். அந்த குரலை இடையில வந்து தன்னுடைய நடைமுறையால் ஒரு சில பண்பாடால் போச்சு. போனாலும் அந்த பெருங்காய பானம்பாங்களே, பெருங்காய டப்பா, அது போல அந்த வாசம் மாறாது. இது நாள் வரை பிள்ளைகள் எப்படி வழி நடத்தணும் அப்படி என்ற ஆதாரம் இல்லாத போச்சு அப்படின்னு இல்லாத அவர் பேர் அந்த புள்ள கஜேந்திரன் அவர்கள் இன்னைக்கு அவர் வேடங்களை சிறப்பாக நடத்துறாரு, செய்யறாரு. வாத்தியார் போலவே என்னென்ன பேசணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றத ஒரு சின்னவர் போல வழிநடத்திட்டு இருக்காரு இந்த ஐயப்ப சுவாமி நாடக சபா. அதுவை இன்னும் மென்மேலும் தலைசிறு நடத்த வேண்டும் அப்படி என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு காலம் சென்ற சீனிவாசன் ஐயார் அவர்கள் சாலோக சாமீப சாரூப ஆயுச்ச சுவர்க்காதிபத்தியம் சேரவேன்வர் கருதி எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அவரோடு இருக்கக்கூடிய இந்த ஐயப்ப சுவாமி நாடக சபாவிற்குள்ள குழுக்கில் உள்ள அத்தனை சக நண்பர்களும் சக நாடக ஆசிரியர்களும் அந்த கஜேந்திர பிள்ளைக்கு உறுதுணையாக இருந்து அவரோடு இன்னும் பல வழிகாட்டியாக அவர்கள் இருந்து காலம் இருக்க வேண்டும் என கருதி ஆண்டவரை பிரார்த்தனை செய்கிறேன். வணக்கம்.